இந்த நாளில் செய்தியின் தலைப்பு என்னன்னா, த லார்ட் இஸ் அவர் ப்ரொவைடர். தேவன் தேவைகளை சந்திக்கிறவர் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். தேவன் தேவைகளை சந்திக்கிறவர், தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் என் தேவைகளை சந்திக்க வல்லவர் அப்படின்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் காட். ஸோ இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஜெனசிஸ், அதாவது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 22 verse 14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமென். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நீங்க பேசுங்க, அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. உங்க வார்த்தை வெளிப்படட்டும், அடிமையை மறைத்து கொள்ளுங்க, உங்க சத்தத்தை கேட்கணும்ப்பா. இந்த சர்ச் இதுக்குள்ள இருக்கிற எல்லா மக்களையும் உம்முடைய ஆளுகை கீழே கொண்டு வருகிறோம். ஆவியானவர் பேசுவீராக. நீங்க பேசுகிற தெய்வம் அப்பா, பேசுங்க ஆண்டவரே. உள்ளங்களை திறங்கப்பா, வார்த்தைகளை வெளிப்படுத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இந்த வசனம் திரும்ப படிங்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். யெகோவா ஈரேன்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. யார் பார்த்துக்குவா? கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்படின்னு அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. தேவன் தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் NIV பைபிள்ல படிக்கும் பொழுது he named it that place Jehovah Jireh, the Lord will provide. அல்லேலூயா. தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், தேவன் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கொடுக்கிறதுனாலே நம்ம எதை நினைச்சுக்கிறோம்? பணத்தை நினைச்சுக்கிறோம். ஆனா பணத்தை அல்ல, எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கிறவர். பணத்தை மாத்திரம் அல்ல, சுகத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. விடுதலை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். சமாதானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். தொழிலை விருத்தியடைய செய்கிறவர் ஆண்டவர். வளர்ச்சியை கொடுக்கிறவர் தேவன். பரிசுத்தத்தை கொடுக்கிறவர் தேவன். இன்னும் கிருபைகளை கொடுக்கிறவர் கர்த்தர். வரங்களை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆக he is source of everything. He is our provider. Hallelujah. Amen. Spiritually, materially, physically, financially, he will provide your needs. Hallelujah. Amen. ஆண்டவர் சரீர தேவைகளை சந்திப்பார், பொருளாதாரத்தை சந்திப்பார், ஆவிக்குரிய தேவைகளை சந்திப்பார். எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. He is God Almighty. அல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத, அவரால் கொடுக்க முடியாத, அவர்கிட்ட இல்லைன்ற காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அல்லேலூயா. He has plenty to give us. நமக்கு கொடுப்பதற்கு அவரிடத்துல ஏராளம் இருக்கிறது. ஆமென். அல்ல தீராது, கொடுக்க கொடுக்க குறையாது. அவருடைய பேங்க் எப்பொழுதும் ஃபுல்லா இருக்குங்க. அவருடைய பேங்க் பரலோகம், அவருடைய கஜானா பரலோகம். அந்த பரலோகத்தின் கதவுகளை திறந்து ஒவ்வொரு நாளும் every day he will provide our needs. ஹalleluya. எல்லா தேவைகளையும் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அனுப்ப வல்லவராயிருக்கிறார். ஹalleluya. அவருடைய அற்புதங்கள் முடிந்து போகவில்லை, அவருடைய கொடுப்பது குறைந்து போகவில்லை. என்றைக்கும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் சொன்னேன், உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிறவர், கஷ்டங்களை மாற்றுகிறவர்,
ஹalleluya. அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் விடுதலை கொடுக்கிறவராய், ஓ தேவைகளை சந்திக்கிறவராய், அற்புதங்களை செய்கிறவராய். ஹalleluya. ஆமென். மனிதனால் எதை கொடுக்க முடியாதோ அதையெல்லாம் ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதனால சிலதெல்லாம் கொடுக்க முடியாது. சமாதானத்தை கொடுக்க முடியாது, மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது, கிருபைகளை கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அதையெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். மனுஷன் கொடுத்தா 4 தடவை யோசிப்பான். ஆமென். அப்படி யோசிச்சு என்ன செய்வான்? கிள்ளி கொடுப்பான். ஆனா ஆண்டவர் அவர் ஆராதிச்சா போதும் அள்ளி கொடுப்பார். அல்லேலூயா. அவர் கொடுத்தா வாங்கிறதுக்கு நம்ம கை பத்தாது. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவனுக்கு என்ன செய்யல? பூமி தாங்கலையாம். அல்லேலூயா. அவன் இருந்த பகுதி தாங்க. ஒன்ஸ் God opens the door, we will not have room enough for it. ஆண்டவர் கதவை திறந்தா போதும் நமக்கு இடம் பத்தாதுங்க. இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். அந்த தேவன் எப்படி நமக்கு கொடுக்க போகிறார் என்பதை குறித்து தான் நான் சொல்ல போகிறேன். How God is going to provide our needs. Ultimate source is God himself. மூலதனம் கர்த்தர் தான். ஆமென். அந்த தேவன் பல வகையிலே பல விதங்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த 4 பாயிண்ட் வச்சிருக்கிறேன். 1, ஆண்டவர் மனிதர்களை கொண்டு கொடுக்க வைக்கிறார். ஆண்டவர் மனிதர்களை கொண்டு கொடுக்க வைக்கிறார். 2வது காரியம் என்னன்னா, கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்களை செய்து நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம சிந்தைக்கு எட்டாத விதத்துல, நம்முடைய மூளையில யோசித்திராத வழிகளிலே அற்புதங்களை செய்து நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்தது 3வது, நம்முடைய கரங்களை கொண்டே கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். 4வது, நம்முடைய சத்துருக்கள் மூலமாக நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இதை தியானித்த பொழுது என் உள்ளம் மகிழ்ந்தது. ஆகவே தான் இதை உங்கள் மத்தியிலே செய்தியாய் கொண்டு வருகிறேன். ஆமென். ஸோ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறவர் என்று படித்தோம். இப்போ ஆதியாகமத்தில் நம்ம படித்தோம், ஆபிரகாமும் மகனாகிய ஈசாக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக மோரியா மலையில் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். ஈசாக்குக்கு, அதாவது ஆபிரகாமுக்கு தெரியும் யாரை பலி செலுத்த போறான்னு. ஈசாக்குக்கு தெரியாது. இப்போ ஈசாக் கேட்குறான், அந்த மலை மேலே ஏறும் பொழுது பயணம் பண்ணி வந்தாச்சு, வேலைக்காரங்களும் ஒட்டகத்தையும் கீழே நிறுத்தியாச்சு, அப்பாவும் மகனும், வயசான அப்பாவும் இளம் வாலிபனாகிய மகன் 2 பேர் என்ன செய்கிறாங்க? தனியே மலை மேலே ஏறிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? தேவனுக்கு பலி செலுத்துவதற்காக. அப்படி பலி செலுத்த போகும்போது பையன் அப்பாவை பார்த்து கேட்குறான், அப்பா நெருப்பு இருக்கிறது, விறகு இருக்கிறது, தகன பலிக்கான மிருகம் எங்கே? ஆடு எங்கே? ஆடு எங்கே? எத்தனை பிள்ளைங்க இப்போ அப்பாட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்குங்க, அப்பா இந்த வசனத்தை படித்து எனக்கு புரியல, சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு நாளாவது கேட்டிருக்கிறீங்களா? அம்மாட்ட கேட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் ஆராதிக்க போறாங்க, அவன் கேட்குறான் பலிக்கான மிருகம் எங்க? இப்போ சர்ச்சுக்கு வீட்டிலேருந்து கிளம்பி வரீங்க, எத்தனை பிள்ளைகள் பெற்றோருக்கு உதவியா அவங்க பைபிள் எடுத்து வைக்கிறீங்க பையில்? உங்கள் பைபிளே அவங்க தான் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கு. இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? புரியுதா? ஆமென். சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி வீட்டெல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி சுத்தமாக கூட்டி பெருக்கி பளிச்சுன்னு வச்சுட்டு வரணும். செய்கிறீங்களா? கிடக்கிறது கிடக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். அப்படி வரக்கூடாது. அதில் என்ன செய்யணும்? சுத்தமாக எடுத்து வச்சு நீங்கள் சுத்தமாக குளிச்சு நல்ல ட்ரெஸ் பண்ணி ஆண்டவர் ஆராதிக்க வரணும். அப்படி வரணும்னா என்ன செய்யணும்? ஆயத்தம் வேணும், சுறுசுறுப்பு வேணும். சோம்பேறிகளாக இருந்தால்
இப்போ குளிர்காலம் வந்துருச்சு, நல்லா போத்தி படுத்துக்கிறது. எல்லா வீட்லேயும் கம்பளி இருக்குது. நம்ம சிஸ்டர் சவுந்தரம் வீட்டில் ப்ரேயர் வச்சுருந்தாங்க. அப்போ அங்கே போன போது அவங்க வீட்டுக்காரர் போர்வை விரின்றார் உட்கார்றதுக்கு. பார்த்தா கம்பளி கொண்டு வந்து விரிக்கிறாங்க. அப்போ தான் நினச்சேன், ஓஹோ எல்லா வீட்லையும் என்ன இருக்கு? கம்பளி இருக்கு. எதுக்கு? நல்ல குளிரில் அப்படி எந்திரிச்சு பார்க்கறது. மணி இப்போ தான் செகண்ட் சர்வீஸ்க்கு வராங்க, மணி இப்போ தான் 6 ஆகுது, 9 மணிக்கு தான் சர்வீஸ், இன்னும் அரை மணி நேரம் படுத்துக்கலான்னு அப்படியே போத்தி படுத்துக்கிறது. அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா மணி 8 ஆயிரும். அறக்க பறக்க சரியாக குளிக்காம கூட குளிப்பாங்க, ஆனால் கால் கூட நனைஞ்சிருக்காது, வந்துடுவாங்க. எப்படிங்க ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பாரு? ஆமென். இருக்கீங்களா? புரியுதா சொல்றது? பையன் கேட்குறான் அப்பாட்ட, அப்பா பலி செலுத்துறதுக்காக போகிறோம், சரி எல்லாம் இருக்கு, பட் ஆனால் வேர் இஸ் த லேம்ப்? எங்கே ஆட்டுக்கடை? எங்கப்பா ஆட்டுக்கடை எங்க? அப்பா சொல்றாரு, கர்த்தருக்கான பலியை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். 2 பேரும் குறிப்பிட்ட ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. பலிபீடத்தை கட்டியாச்சு, விறகெல்லாம் அடுக்கியாச்சு. பையனை பிடிச்சி கையை கட்டி படுக்க வச்சுட்டார். எப்படி இருந்திருக்கும்? என்னப்பா கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு கிடச்சி என்னை படுக்க வச்சுட்டீங்க. ஆமேன். ஒரு வார்த்தையும் கேட்கல. இன்னைக்கு பிள்ளைங்க எத்தனை கொஸ்டின் பண்ணுறாங்க, ஏன் எதுக்கு? ஆனால் ஒரு வார்த்தையும் ஈசா கேட்ட மாதிரி பைபிளில் இல்லை. ஆமேன். அப்போது அவனுடைய தகப்பனார் அதாவது கையை நீட்டி கத்தி எடுக்கும் பொழுது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கூப்பிடுறாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே, உன் நேசகுமாரன் மேல் கையை போடாத, நீ இப்பொழுது என் வார்த்தை கீழ்ப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் என்ன சொன்னார்? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். The Lord will provide. கர்த்தர் தேவையை சந்திப்பார். அந்த குறித்த நேரம் வந்த பொழுது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கூப்பிட்டு சொல்றாரு, ஆபிரகாமே உன் பையன் மேல கையை போடாத, அங்க பார் அந்த புதரை பார், அங்கே ஒரு ஆட்டுக்கெடா கொம்பு மாட்டி சிக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதாங்க லார்ட் வில் ப்ரொவைட். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமேன். என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறீர்களோ அந்த நேரம் வரும்பொழுது ஆண்டவர் சொல்வார், அங்க இருக்குது பார், இங்க இருக்குது பார். கர்த்தர் வழி நடத்துகிற உடனே சொல்றாரு, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஜெகோவா ஜைரே. ஒவ்வொரு தேவைகள் வரும் பொழுது கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. 10 முறை, 15 முறை, 20 முறை, 50 முறை சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தேவையை சந்திப்பார். ஊழியத்தில் பல தேவைகள் வரும். அதுவும் சும்மா 1-2 வராது, நிறைய வரும், ஆயிரக்கணக்கில் வரும். அதுக்கெல்லாம் நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம், யெகோவா ஈரே, லார்ட் வில் ப்ரொவைட். யெகோவா ஈரே, லார்ட் வில் ப்ரொவைட். யெகோவா ஈரே, மை காட் வில் ப்ரொவைட். ஹல்லேலூயா. அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்ம கொடுக்க வல்லவராயிரு. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. அவர் எவ்வளோ பெரிய பணக்கார தெய்வம். அல்லேலூயா. வெள்ளையும் பொன்னையும் மண்ணில் போட்டு புதைச்சி வச்சிருக்காருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு 1 பவுன் விற்குது 1 லட்சத்துக்கு மேலே. ஆனால் ஆண்டவர் அனாவசியம் எங்கே போட்டு வச்சிருக்காரு? மண்ணுக்குள்ளே போட்டு வச்சிருக்காருங்க. எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர். அல்லேலூயா. அவரிடத்துல கேட்கும் பொழுது, அவரை நம்பி இருக்கும் பொழுது, அவரை நம்பி வாழுகிற பிள்ளைகளுக்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு அவர் விடுவதும் கிடையாதுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆக தேவ பிள்ளையே, கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். ஆமென். ஆட்டுக்கெடா என்ன செய்யுதுங்க? அந்த புதர்ல மாட்டிக்கொண்டிருக்கிறது, சிக்கி கொண்டிருக்கிறது. எப்படி அந்த வசனத்தை கரெக்டா படிங்க. 22:13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே
தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை ஆட்டுக்கடா. கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த. இப்ப நம்ம ஊர் ஆடுகள்லாம் பாருங்க, கொம்பு இருக்குதா? ஆட்டுக்கு எவ்வளவு பெருசு கொம்பு இருக்கும்? ஒரு விரல் நீளம் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிற ஆடுகளுக்கு கொஞ்சம் நீளமா இருக்கலாம். ஆனா பாருங்க, அந்த ஆட்டுக்கடா கொம்பு சிக்கிட்டு, ஒருவேளை ஒரு மான் கொம்பு பார்த்துருக்கீங்களா? இந்த மானு கொம்பு எப்படி இருக்கும்? நல்ல அப்படி பெருசா இருக்கும், கிளையா இருக்கும். அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? பின்னலா இருக்கும். அது போய் புதர்ல சிக்கிக்கலாம் இல்லையா? இப்போ குடுமி போட்டிருக்கிற சடையை ஈஸியாக பிடிச்சிடலாம். கிராப் பெற்றிருக்கிற கிராப் பெற்றிருக்க தலையை பிடிக்க முடியுமா? அதனால்தான் குடும்பத்தில் கணவன்மார் மனைவிமாக்கெல்லாம் சண்டைகள் வரும்போது என்ன செய்யறாங்க? குடுமி பிடிச்சி. ஆனா ஆண்களுக்கு பிடிக்க முடியுமா? பிடிச்சால் நிற்குமா? ப்ராக்டிக்கலாக சொல்றேன். குடுமி பிடிக்கிறது யாருக்கு தான் பிடிக்கிறாங்க? பெண்கள் குடுமி பிடிச்சி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ பாருங்க, எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கொம்பு போய் சிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அது வழுக்கிட்டு வந்துடும், நழுவிட்டு. சின்ன கொம்பு. ஆனால் அந்த கொம்பையும் ஆண்டவர் என்ன செய்யிருக்காரு? சிக்க. ஏன்னா அது யாருக்கு தேவை? அது ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. அது ஆபிரகாமுக்கு தேவை. அல்லேலூயா, ஆமென். அந்த ஆட்டுக்கடா எங்க சிக்கி? மலை மேல தனியா சிக்கி, ஒன்று சிக்கி இருக்குது. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அற்புதம். ஆண்டவர் அப்படிதான் தேவைகளை சந்திக்கிறவர். அல்லேலூயா. கொம்பு சிக்கினதுனால அங்க மாட்டிக்கிச்சு. அந்த மாதிரி நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா, உங்க கொம்பெல்லாம் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? சிக்க வச்சிருக்கிறார். இல்லாட்டி இங்க உட்கார்ற ஆட்களா எங்க இருக்கிறது? டீ கடையில், ஹோட்டல் கடையில், கறி கடையில் நிற்கிற ஆட்கள். ஆனா இங்க என்ன செஞ்சிருக்கிறாரு? கொம்பை மாட்டி சிக்க வச்சு ஆண்டவருக்கு நீங்க தேவைன்றனால உட்கார வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமென். ஆக தேவ பிள்ளையே யோசிக்கணும். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. உடனே ஆபிரகாம் என்ன செஞ்சார்? அந்த ஆட்டை பிடிச்சிட்டு பலி செலுத்தினார். அப்பொழுது ஆபிரகாம் போதும். என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, தேவன் தேவைகளை சந்திக்கிறவர். சின்ன தேவையானாலும் பெரிய தேவையானாலும் தேவன் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு? 4 வகையில கொடுக்க. 1 மனிதர்களை கொண்டு, 2வது அற்புதமாக, ஆச்சரியமாக, இயற்கை மூலமாக, சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிறார். 3வது நம்முடைய கரங்களை கொண்டே ஆண்டவர் கொடுக்கிறார். 4வது சத்துருக்களை கொண்டு. இதெல்லாம் இஸ்ரவேல் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த காரியங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினார், எப்படி கொடுத்தார், எப்படி ஆசீர்வதித்தார் அப்படின்றத நான் சொல்லி கொண்டு வருகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சார். ஆக ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை படிங்களேன். ஆதியாகமம் 41:54 வாசிங்க. யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷ பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. ரைட். என்ன படிக்கிறோம்? அந்த காலத்துல கொடிய பஞ்சம் உண்டானது. எங்க? இந்த காலத்துல யோசேப்பு வாழ்ந்த காலத்துல தேசத்துல கொடிய பஞ்சம். அந்த பஞ்சம் வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? யோசேப்பை தெரிந்து கொண்டு அவனை ஒரு பெரிய தலைவனாய் கொண்டு வருவதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டு எகிப்துக்கு போய் அங்கே சிறைச்சால் இருக்கும் பொழுது பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை தெரிவிக்க முடியல. இப்போ யோசேப்பு அழைக்கிறார். யோசேப்பு சொல்றாரு. எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அதுக்குரிய அர்த்தத்தையும் சொல்றாரு, தப்பித்து கொள்றதுக்கான வழியும் சொல்றார். அப்பதான் பார்வோன் சொல்றார், அப்படியானால் உன்னை போல ஞானம் உள்ளவன் யாரும் கிடையாது. ஆக நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த காரியத்தை நீயே செய்ய வேண்டும் என்று சொல்றார். அப்ப என்ன ஆகுது? அங்க பார்க்கும் பொழுது யோசேப்பு 7 வருஷம் மிகுதியாக விளைந்த 7 வருஷம் என்ன செஞ்சாருங்க? அந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து வைத்தார். இப்போ அந்த 7 வருஷம் முடிஞ்சது. அப்புறம் என்ன ஆச்சுங்க? பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சம் வந்தபோது யோசேப்பு அந்த என்னத்தை களஞ்சியத்தை திறந்தார். சரிங்களா?
அதனால தான் இங்கே படித்தோம். என்ன படிச்சிங்க? 41:54 படிங்க. யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. 56 படிங்க. தேசம் எங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்திற்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். ஆமென். போதும். என்ன படிக்கிறோம் அப்படின்னா, பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் சகல தேசத்தாரும் எங்க வந்தாங்களாம்? எங்க வந்தாங்க? யோசேப்பிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. இப்போ பாருங்க, யாக்கோபு இதை குறித்து கேள்விப்படுறார். யாக்கோபு எங்க இருக்கிறாருங்க? கானான்ல இருக்கிறார். கேள்விப்படுறார். என்ன கேள்விப்படுறாரு? எகிப்தில் ஆகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்ய, தன்னுடைய 10 குமாரர்களை அழைத்து அனுப்புகிறார். போங்கடா, போய் என்ன செய்யுங்க, தானியம் வாங்கிட்டு வாங்கன்னு. இவங்க 10 பேரும் போனாங்க. தானியம் வாங்கிட்டு வரும் பொழுது அவர் பணம் முடிச்சு அவர் சாக்குல இருந்தது. வீட்டுக்கு வந்து திறந்து பார்க்கறாங்க. அவர்கள் கொண்டு போன பணம் அப்படியே மீதம் இருந்தது. பயம், நடுக்கம். அடுத்த முறை போறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா பணமெல்லாம் திரும்ப வந்துருச்சுன்னு. 2வது முறை போகும் பொழுது என்னாச்சு? எந்த பணமும் வாங்கல. 2வது முறை போகும்போது யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தி அப்பாவை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அப்ப யாக்கோபு எங்க போறாருங்க? எகிப்துக்கு போகிறார். அங்கே போகும் பொழுது அவர்களை யோசேப்பு வரவேற்று என்ன செய்யறானுங்க? அந்த பஞ்சகாலம் முழுவதும் அவங்களுக்கு நல்ல எகிப்துல நல்ல இடத்தை கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, God will provide through human beings. ஆமென். ஆண்டவர் மனிதர்களை கொண்டு தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேசமெங்கும் கொடிய பஞ்சம், சாப்பிட்றதுக்கு ஆகாரமே இல்லை. ஆனால் கர்த்தரை நம்பி வாழ்ந்த யாக்கோபுக்கு, அவன் குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் இலவசமாய் உணவு கிடைத்தது. கொடிய பஞ்ச காலத்துல இலவசமாய் கிடைத்தது. அல்லேலூயா. ஆண்டவர் எலியாவை எப்படி போஷித்தாருங்க? காகங்களை கொண்டு போஷித்தார். எப்படி போஷித்தாரு? இலவசமாய் போஷித்தார். அதே போல அந்த இடத்துல தண்ணீர் வற்றி போன உடனே கர்த்தர் எலியாவை தூக்கி எங்க கொண்டுட்டு போனாருங்க? சாரிபாத் ஊருக்கு கொண்டு போனாரு. அங்கே எலியாவை போஷித்தார். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை மனிதர்களை கொண்டு நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பஞ்சகாலத்துல பஞ்சம்னா கொடிய பஞ்சம். பஞ்ச காலத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? சாப்பிட்றத கொடுக்க மாட்டாங்க. இப்பவே கொடுக்கறது இல்லை இல்லையா? இப்பவே சாப்பிட்றத கொடுக்குறாங்களா? கொடுக்கறதில்ல இல்லையா? வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 2 பேருக்கு 2 கேக் வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு பிள்ளை வேகமாக சாப்பிட்ரும். அப்புறம் என்ன செய்யும்? எதிர்பார்த்தே இருக்கும், எப்படா அங்கிருந்து இங்கே கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும்ண்டு, கொஞ்சம் கிடைக்கும்ட்டு இல்லையா? கொடுக்குறாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. நல்ல காலத்துலேயே கொடுக்க மாட்டாங்க. பஞ்ச காலத்தில் கொடுப்பாங்களா? கொடுக்க. ஆனால் பாருங்க, பஞ்சகாலம் முழுவதும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கோசேன் நாட்டிலே வைத்து இலவசமாக போஷித்தார். ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். சாப்பாடு மாத்திரம் கொடுக்கல, அவங்களுக்கு தேவையான துணிமணிகளை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. தேவையான பணங்களை கொடுத்தார், தேவையான வீட்டை கொடுத்தார், தேவையான எல்லா வாழ தேவையான அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஆண்டவர் அந்த எகிப்திலே கொடுத்தார். ஆமென். ஆக தேவ பிள்ளையே, ஆண்டவர் மனிதர்களை கொண்டு நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவர். ஆண்டவர் மனிதர்களை கொண்டு நமக்கு கொடுக்க வல்லவர். ஆண்டவர் எதை கொடுத்தாலும் திருப்தியாய் கொடுக்கிறவர். அல்லேலூயா. பஞ்சகாலம் முழுவதும், ஏன் அதுக்கப்புறம் கூட 400 வருடம் அந்த எகிப்தில் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, ஆண்டவர் அவர்களை போஷித்தார், காப்பாற்றினார். ஆமென். அடுத்த 2வது காரியமாக ஆண்டவர் எப்படி கொடுக்க வல்லவர்? சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் மூலமாக.
அற்புதங்கள் மூலமாக, அதிசயங்கள் மூலமாக ஆண்டவர் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படி சொல்றேன்னா பாருங்க, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வரிசிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். ரைட். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு வந்துட்டாங்க, செங்கடலை கடக்கறாங்க 15ஆம் அதிகாரத்துல. 16ஆம் அதிகாரத்துல எகிப்தை விட்டு வெளியே வந்த ஒரு 10 நாளைக்குள்ள ஜனங்க என்ன செய்யறாங்க? அப்பம் வேணும்னு கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? we need bread, we remember Egypt. எகிப்தில் இருந்த பொழுது என்ன செஞ்சோம்? எங்க பாத்திரங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டோம். ஆனா இந்த வனாந்தரத்துல எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்றாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, ஓஹோ, சாப்பாடு இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? உங்களுக்கு என்ன கொடுக்க போறேன்? வானத்தின் அப்பத்தை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா, ஆமென். இந்த சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ், அற்புதம் பாருங்க, அதிசயம் பாருங்க. எங்கிருந்து ஆகாரம் வந்துச்சு? சொமாட்டோலேருந்து வந்துச்சா? ஸ்விக்கிலேருந்து வந்துச்சா? எங்கிருந்து வந்துச்சுங்க? வானத்திலிருந்து. அல்லேலூயா. என்ன வந்துச்சுங்க? மன்னா வந்தது. மன்னான என்னது? தேனிட்ட பணியாரம் போல ருசியுள்ள ஒரு பதார்த்தம். 40 வருஷம், 40 இயர்ஸ். எத்தனை ஜனங்க? கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்கள், 20 லட்சம் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் 3 நேரமும் சாப்பிடுவதற்கு தேவையான மன்னாவை என்ன செஞ்சாருங்க? வானத்திலிருந்து அப்பா அனுப்பிட்டே இருந்தார். அல்லேலூயா. தேவ தூதர்கள் சாப்பிடுகிற அப்பம், தேவ தூதர்கள் சாப்பிடுகிற வானத்து மன்னா. ஆமென். ஹெவன்லி பிரெட். பிரைஸ் காட். எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. இஸ்ரவேல் ஜனம் கொஞ்சம் கூட நினைக்கல, யாரா நமக்கு ரொட்டி சுட்டு தர போறான்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் எங்கிருந்து கொடுத்தாருங்க? வானத்திலிருந்து. அது எப்ப கொடுத்தாருங்க? காலையிலே கொடுத்தார். ஆமென். அந்த காலையில பனி இறங்கும். அந்த பனி இறங்கி அந்த பனி தெளிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க போய் பார்த்தா அவங்க பாளையம் எங்கும் கொத்துமல்லி அளவுல வெள்ளை வெள்ளையா கிடக்கும். அதை எடுத்து அப்படியே என்ன செய்வாங்க? படியில ஓமரில் அளந்து போடுவாங்க. போட்டு கொண்டு வந்து வச்சு அந்த நாள் முழுக்க அவங்க சாப்பிடலாம். சில வீட்டில் சில தின்பண்டம் வாங்கி வச்சிருவாங்க, அல்லது வடை சுட்டு வச்சிருவாங்க, அல்லது வேற ஏதாவது லட்டு பிடிச்சி வச்சிருவாங்க. பிள்ளைங்க அந்த பக்கம் போகும், இந்த பக்கம் வரும், ஒன்று எடுத்து கடிக்கும், சாப்பிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப நடக்கும் ஒன்று. அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷம். அல்லேலூயா, ஆமென். தேனிட்ட பணியாரம். எவ்வளவு அற்புதம் பாருங்க. அல்ல, சாப்பாட்டை பத்தி என்ன செய்யல, கவலைப்படவே. காலை எந்திரிச்சதே கவலை வந்துடுது. இன்னைக்கு என்ன? நேத்தைக்கு சாம்பார், இன்னைக்கு என்ன? நேத்தைக்கு ரவை, இன்னைக்கு என்ன? இல்லையா? கவலை, பெரிய கவலை. அம்மா இருக்குது பெரிய கவலை. சில வீட்டில் ஒரு நேரம் ஆக்குனா போதும், அடுத்த நாள் வரைக்கும் அதே தான். சில வீட்டில் 3 நேரம் புதுசாக வேணும், அது சுட சுட வேணும். எங்கே போகிறது? தம்பி இதா பண்ணது எடுத்துட்டு போயிரு அந்த பக்கம். எதுக்காக சொல்றேன்? கவலை. ஆனா பாருங்க, 40 வருஷம் கவலையே இல்லாம அப்படியே சாப்பிடலாம், வேக வச்சு சாப்பிடலாம், அதை மாவை அரைச்சு சுட்டு சாப்பிடலாம். ஆனா ஒரு நாளைக்குள்ள காலி பண்ணிடணும். நம்ம வீடு மாதிரி 4 நாள் வச்சு சூடுபடுத்தி சில வீட்டில் குழம்பு வச்சுட்டாங்கன்னா போதும். வீட்டில் சொல்லிடுவாங்க, நான் 2 நாள் எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன், குழம்பு வச்சுட்டேன், சூடு பண்ணி என்ன செய்யுங்க. நம்ம ஆளு கடந்து முழிச்சிட்டு இருப்பார், என்னடா இது இப்படியா வாழ்க்கை போயிட்டு இருக்குதுன்னு. சில வீடுகளில் என்னது வரும்போதே கடையில், சில கடைகளெல்லாம்
என்ன செய்கிறாங்க, குழம்பு விற்கிறாங்க. வரும்போதே பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறது. குன்னூர் போயிருந்தேன். அந்த குன்னூரில் பார்த்தா அங்கே மாவு விற்கிறாங்க, கூடவே குழம்பு விற்கிறாங்க. அது வாங்கிட்டு வந்து 10 நிமிஷத்து வேலை தான். இட்லியை ஊற்றுனாங்கன்னா தோசைன்னா கூட நின்றுட்டு சுட்டுட்டு இருக்கணும். இட்லி ஊற்றி வச்சா முடிஞ்சது கதை. ஆனால் ஆண்டவர் இப்போ 40 சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ். அடுத்தது அந்த ஜனங்க சொல்கிறாங்க, பாத்திரம் பண்டம் பக்கத்தில் உட்காந்து இறைச்சியை சாப்பிட்டோம், கறி சாப்பிட்டோம், எலும்பை கடித்தோம். இன்னைக்கு என்ன எலும்பு வேணுமா? நல்லி எலும்பு வேணுன்றாங்க, நல்லி. ஆனால் ஆண்டவர் சொன்னார் அதே அன்னைக்கு சாயந்தரத்தில். ஆமேன். நீங்கள் படித்து பாருங்க. 13 அதாவது 16ஆம் அதிகாரம் 13வது வசனம் படிங்க. சாயங்காலத்தில் விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. பாளையத்தை மூடிக்கொண்ட அந்த என்னது, காடைகள் வந்து விழுந்தது. நீங்க போய் ஒரு காடையை காட்டில் பிடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா தரேன். ஒருத்தரால் என்ன செய்ய முடியாது, பிடிக்கும். அது இந்த கௌதாரி காடையெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில். நானும் யோசிப்பேன், ஏதாவது ஒன்றுனாச்சும் பிடிச்சிடலான்ட்டு. ஒன்றும் கிட்ட போனாலே பறந்துடும். அது பறந்துடும். நம்ம ஊரில் காடை விற்கிறாங்க, அது கூட்டுக்குள்ளே அடைச்சி, அதெல்லாம் ஓடாது. ஆனால் அந்த காட்டில் திரிகிற காடைகள் எல்லாம் என்ன செய்யும், பறக்கக்கூடியது. அதை பிடிக்கவே முடியாது. ஆனால் பாருங்க, ஆண்டவர் என்ன செஞ்சாராம், மட்டன் வேணும்னாங்க, இறைச்சி வேணும்னாங்க. உடனே என்ன செஞ்சார், ஆண்டவர் காடை அனுப்பிட்டார். ஆடு மாடை அடித்து சாப்பிடுங்கன்னா இவங்க சொல்ல, எங்கள் ஆகாரத்தை நாங்களே அடித்து சாப்பிட்டு போகிறோம், உங்களுக்கு என்னன்னு கேட்டிருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் யோசிச்சு பார்த்தார், ஓ இவங்களுக்கு வந்து அற்புதமாக கொடுக்கணும். ஆமென், பிரைஸ் காட். அதனால என்னாச்சுங்க, எங்கிருந்தோ காடை ஆண்டவர் கொண்டு வந்து பாளையத்தில் போட்டார். சாப்பிடுங்கடா, உங்களுக்கு என்ன எவ்வளவு சாப்பிட முடியுமோ. பாளையத்தை என்ன செஞ்சாராம், மூடிக்கொண்டது. நம்ம வீட்டில் போய் கறி வாங்கினா 1/2 கிலோ 1 கிலோ, மிஞ்சி போன விசேஷம்னா 2 கிலோ. ஆனால் அங்கே பாளையம் உயிரோட வந்து லைவ் சிக்கன் இருக்காங்க, உயிரோட எடை இருக்கீங்களா? எதுக்கு இது? ஆண்டவர் அற்புதத்தை சொல்றேன் நான். சூப்பர் நேச்சுரல். காட் கேன் ப்ரொவைட் பை எனி மீன்ஸ். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் காடைகள் வந்து விழுதுங்க. அவங்க இருக்கிற வேற எங்கேயும் வந்து விழல, ரோட்டில் விழல. எங்க விழுந்துச்சு? இஸ்ரவேலருடைய பாளையம் வீட்டை சுத்திலும். அப்ப மண்ணா, அப்புறம் என்னதுங்க, காடைகள். ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செஞ்சார் பாருங்க. பிரைஸ் காட். தேவன் வல்லவர், சர்வ வல்லவர். அவரை நம்பும் பொழுது ஆண்டவர் மன்னாவை கொடுப்பார். அவரை நம்பும் பொழுது ஆண்டவர் காடைகளை கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க செல்வாக்கா வாழ்ந்தாங்க. ஆமென். அவங்க போட்ட சட்டை பழசாகலையாம். அவங்க போட்டிருந்த செருப்பு தேஞ்சு போகல. இன்னைக்கு 2000 ரூபா போட்டு செருப்பு வாங்குறாங்க. செருப்பு எவ்வளோ? 2000 ரூபா. 6 மாதம் என்ன ஆகுது? சோப்பு குளிக்க ஆரம்பிக்கும், ஃபஸ்ட்டு பேக்கெட் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குது? பெருசாக இருக்குது. 10 நாள் எப்படி ஆயிடுது? பிளேடு மாதிரி ஆயிடுது இல்லையா? ஆனால் அவங்க சோப்பு என்ன செய்யலை, கரையவே இல்லை. ஆனால் குளிச்சாங்க டெய்லி. ஆமென். எவ்வளவு அற்புதம். அதான் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ். அவங்க மழையில் நனையில, வெயிலில் அவங்க அலசடி ஐயோ வெயிலாக இருக்கேன்னு சொல்லல. கடுமையான வெயிலில் ஆண்டவர் மேக ஸ்தம்பமாய் வந்தார். அல்லேலூயா. கடுமையான குளிரில் ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமாய் வந்தார். அல்லேலூயா. தாகம் நாங்கள், ஆண்டவர் கற்பாறையை பிளந்தார், தண்ணீரை கொடுத்தார். அல்லேலூயா. வாட் அ ப்ரொஃபவுண்ட் மிராக்கிள்ஸ். எவ்வளவு அற்புதமான ஒரு தேவைகளை ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன். அல்லேலூயா, ஆமீன். இதையெல்லாம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் ஆண்டவர் செய்கிறார். விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் காய்ச்சல்னு படுக்கல, குளிர்னு படுக்கல.
ஆமீன். உடம்பு சரியில்லைன்னு படுக்கல, ஒவ்வொரு நாளும் அப்பா சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆரோக்கியத்தை கொடுத்தார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன் கூடாட்டிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் அற்புதமாக சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. பிபி இல்லை, சுகர் இல்லை, ஹார்ட் பேஷண்ட் இல்லை, இப்போதான் எல்லா பேஷண்ட் இருக்காங்க. ஆனால் அங்கே ஆண்டவர் நடத்தினார், தேவைகளை சந்தித்தார் அற்புதமாக. சூப்பர் நேச்சுரலி God provided everything. ஆமென். தேவனே தேவைகளை சந்தித்தார். அல்லேலூயா. சொல்ற வார்த்தையெல்லாம் புரியுது உங்களுக்கு? ஆமென். அதை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும்போது நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்வாருங்க? அப்படியே செய்யவர். நிறைய வசனம் குறிச்சிருக்கு, ஆனால் சொல்றதுக்கு நேரம் இல்லை. அடுத்தடுத்த ப்ரோக்ராம் இருக்கனால நான் வேகமாக கடந்து போக விரும்புகிறேன். அடுத்தது மூன்றாவது, நம்முடைய கரங்களை கொண்டே நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். என்னதுங்க? நம்முடைய கரங்களை கொண்டே ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவர். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிங்க. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இப்ப எப்படி நடத்துறாருன்னா, அவங்க உழைத்து அந்த உழைப்பிலிருந்து அவங்களை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. இப்போ கானானுக்குள்ள வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க? அவர்கள் நிலத்தை பண்படுத்தவும் பயிரிடவும் ஆரம்பித்தார்கள். அந்த பயிரை ஆண்டவர் அந்த விளையச் செய்தார். அல்லேலூயா. ஆமென். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசம் வானத்தின் மழை நீரை குடிக்கிற தேசம். அதில் இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் செழிப்பாய் வளருகிற தேசம். இஸ்ரேல்ல தான் டெக்னாலஜி ஜாஸ்தி, விவசாயமே அங்கதான். அங்கிருந்து எல்லாம் கத்துட்டு வந்து இங்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. சொட்டு நீர் பாசனத்தை கண்டுபிடிச்சதே இஸ்ரேல்ல தான். ஆமென். அல்லேலூயா. இப்ப தேவ பிள்ளையே இஸ்ரவேல்ல கொண்டு வந்து என்ன செய்யறாரு? அவர்களை உழைக்க வைக்கிறார். தேவ பிள்ளையே, அப்படியானால் ஆண்டவர் மனிதர்களை கொண்டு நடத்துவார், இயற்கையில் அற்புதங்களை செய்து நடத்துவார், நம்மை உழைக்க வைத்து நடத்துவார். அல்லேலூயா. அப்ப நம்ம உழைக்க வேண்டிய காலத்தில் என்ன செய்யணும்? உழைக்க வேண்டும். எல்லா நேரத்திலையும் ஆண்டவரையே எதிர்பார்த்து இருக்க கூடாது. அவரை நம்பி இருக்கணும். நம்ம வேலையை செய்யணும். படிச்சாதான் பரீட்சையில் எழுத முடியும். படிக்காமையே ஆண்டவர் உதவி செய்வார்னா அப்புறம் பேப்பர்ல போய் என்னத்தை எழுதுவீங்க? படிக்கும் பொழுது அதை மறைஞ்சு போனாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? ஞாபகப்படுத்தி காண்பிப்பார். அந்த மாதிரி நம்ம உழைக்க வேண்டும், உழைக்கணும். சரிங்களா? ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால பஞ்ச காலத்துல விதைச்சானா, மழை இல்லாத காலத்துல விதைச்சான். ஆனா ஆண்டவர் அவனுடைய பயிர் என்ன செஞ்சாருங்க? விளையச் செய்தார். 100 மடங்கு பலனை அறுத்தான். தேவ பிள்ளை, நம்முடைய கையை கொண்டு நம்ம உழைக்க வேண்டும், வேலை செய்யணும், பாடுபடணும். அந்த உழைப்புல வருகிற வருமானத்திலிருந்து ஆண்டவர் நம்மை நடத்துவார். வேதம் என்ன சொல்லுகிறது? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க அம்மாமார். கொஞ்சம் பெருசாகுது பிள்ளை, அம்மா ஊட்ட என்ன சொல்லும்? குடும்பமா, நான் சாப்பிட்றேன், வாங்கிக்கும். அதே சாப்பிட ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? சில பேருக்கு எப்படி பெருசானாலும் அம்மா ஊட்டணும். இன்னும் சொல்ல போனால் கல்யாணம் ஆனாலும் ஊட்டணும். சில தாய்மார்கள பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்க? கல்யாணமான கூட என்ன செய்கிறாங்க? ஊட்டி விட்றாங்க. அது கெடுக்கிறது, பிள்ளைகளை கெடுக்கிறது. அப்போ அவங்க சாப்பிட்டு பழகணும் இல்லையா? அவங்க வயிற்றுக்கு வேணும், அவங்க இல்லாட்டி பட்னியாக கடன் விட்டுறணும். அந்த மாதிரி உழைக்கணும். ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? வேலை செய்யணும், உழைக்கணும். உழைக்கிற காலத்தில், வேலை செய்கிற காலத்தில் உழைக்கணும். சோம்பேறி குளிர்கிறது என்று உழமாட்டான். அறுப்பில் பிச்சை கேட்டாலும் கிடைக்காது. அது ஆண்டவருக்காக செயல்படுகிற காலம். ஆமே, நம்ம வாழ்க்கைக்காக உழைக்கிற காலம். ஆகவே என்ன செய்யணும்? உழைத்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் தருவார் என்றா தருவார். எப்படி தருவாரு? நம்ம உழைக்காம தருவாரா? சொல்லுங்க. ஒரு கதை ஒன்று சொல்றேன், கேளுங்க. ஒரு ஆள் இருந்தான்.
அந்த ஆள் நல்ல ஆண்டவரை நம்பி இருந்தான். எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு செய்வார் நம்பிக்கையோடு இருந்தான். இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஒரு நாள் திடீரென்று ஒரு அறிவிப்பு வந்தது, நம்முடைய நாட்டில் பெரிய மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, அதனால் எல்லாம் ஓடி தப்பிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அறிவிப்பை கேட்ட உடனே அந்த ஆள் சொன்னாராம், நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். இப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த நாட்டு அரசாங்கத்திலிருந்து ஒரு ஜீப், கார், வாகனங்கள் எல்லாம், லாரி எல்லாம் அனுப்புகிறாங்க. இந்த மக்கள் எல்லாம் அந்த வெள்ளத்தில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எல்லாம் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் வேறு இடத்துல என்ன செய்கிறாங்க, விடுறாங்க. இப்போ எல்லாரும் ஏறி போகிறாங்க. இவன் சொல்கிறான், இல்லை இல்லை, நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், அவர் என்னை காப்பாற்றுவார். கொஞ்சம் நேரம் ஆச்சு, வெள்ளம் வந்துருச்சு, முழங்கால் அளவு தண்ணி வந்துருச்சு, இடுப்பு அளவு வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் காப்பாற்றுவார்ன்னு இருக்கிறான். அப்போது லைஃப் ரெஸ்கியூயிங் போட் எல்லாம் வருது, கப்பல். அந்த ஏரியாவில் யாராவது வெள்ளத்தில் சிக்கி இருக்கிறாங்களா காப்பாற்றுறதுக்காக கப்பல் வருது. அந்த கப்பல் வந்தபோது இவன் ஏறல, கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், ஆண்டவர் காப்பாற்றுவார். கப்பலும் போயிருச்சு. இப்போ கழுத்தளவு தண்ணி வந்துருச்சு. அப்போ ஹெலிகாப்டரில் வராங்க காப்பாற்றுறதுக்கு. எங்கேயாவது 1-2 அங்கங்கே சிக்கிட்டு இருப்பாங்க, காப்பாற்றலான்னு வந்து இவனை கூப்பிடுறாங்க. இந்த ஹெலிகாப்டர்லேருந்து கயிறு ஏணி தொங்குது, இல்லை ஏறி வந்திருப்பா, காப்பாற்றிடலான்னு சொல்கிறாங்க. கர்த்தர் காப்பாற்றுவார், காப்பாற்றுவார், காப்பாற்றுவார்னு தண்ணி வெள்ளம் தலைக்கு மேலே வந்து முழுகி செத்து போயிட்டான். செத்து அங்கே கடவுள்கிட்ட போகிறான். போய் கேட்குறான், ஆண்டவரே ஏன் என்னை காப்பாற்றலை, உங்களை தான் நம்பி இருந்தேன், ஏன் என்னை காப்பாற்றலை? அவனுக்கு கோபம் வந்துருச்சு. கேட்குறான், ஏன் காப்பாற்றலை? ஆண்டவர் சொன்னார், டே, உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் வண்டி அனுப்புனேன், உன்னை காப்பாற்ற கப்பல் அனுப்புனேன், உன்னை காப்பாற்ற தான் ஹெலிகாப்டர். ஆனால் நீ எதுலேயுமே இசைஞ்சு கொடுத்து வரலையே. புரியுது உங்களுக்கு சொல்கிறது? ஆண்டவர் டைரக்டாக வர மாட்டார், இப்படி தான் சில ஏஜென்ட் அனுப்புவார். அது என்ன செய்யணும், பயன்படுத்தி தப்பிச்சு போகணும் இல்லையா? புரியுது உங்களுக்கு சொல்கிறது? அது மாதிரி ஆண்டவர் கையும் காலையும் கொடுத்துருக்கிறார், ஞானத்தை கொடுத்துருக்கிறார், உழைப்பை கொடுத்துருக்கிறார். உழைக்காம ஆண்டவர் கொடுப்பார்னு உட்கார்ந்தா எப்படி கிடைக்கும் சொல்லுங்க? நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி மந்திரத்தில் மாங்காய் விழுகுமா? விழாது. எந்திரிச்சு என்ன செய்யணும், குச்சி எடுத்து அடிக்கணும், அப்போ தான் விழுகும். அந்த மாதிரி நீங்கள் நானும் உழைக்கணும், செயல்படணும், அப்போ தான் பெரிய ஆள் ஆக முடியும், அப்போ தான் தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும். வேலைக்கு போகாமையே சம்பளம் வரணும், பணம் வரணும், பேங்க்ல அக்கௌண்ட் ஏறினா முடியுமா சொல்லுங்க? உழைக்கணும், இன்புட் போடணும், அப்போ தான் அவுட்புட் வரும். ஆமேன். வேலை செய்யணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும். ஆக நம்முடைய கையின் பிரயாஸ். இஸ்ரவேல் ஜனங்க அங்கே கானானுக்கு வந்தாங்க. வந்தபோது என்ன செஞ்சாங்க, வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆமேன். அந்த வேலை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அவர்களுக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தார். பட் நம்முடைய கைகளை கொண்டே ஆண்டவர் என்ன செய்றாரு சொல்லுங்க, தேவைகளை சந்திக்கிறார். ஒரு ராஜா அப்படி அறிவிப்பு கொடுத்தாராம், அரண்மனை கதவை அதாவது இப்படி சொன்னாராம், அரண்மனை கதவை பூட்டி வச்சிருக்கிறேன், இந்த பூட்டை தொடாம யார் திறக்கிறாங்களோ அவங்களுக்கு கஜானாவில் இருக்கக்கூடிய பாதி பொருட்களை கொடுத்துட்றேன்னாராம். என்னதுங்க? கஜானாவில் இருக்கிற பாதி பொருளை கொடுத்துட்றேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்தார். அரண்மனையை பூட்டி வச்சிருக்கிறேன், அதை யார் அந்த பூட்டை தொடாமல் அந்த கதவை திறக்கிறானோ அவனுக்கு கஜானாவில் பாதி. இப்போ மந்திரவாதி அவன் பெரிய ஜோசிகர்லாம் வந்தாங்க, எல்லாம் என்ன கிட்டையே போகல, இங்கேருந்தே மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறான், எப்படியாவது பூட்டு திறக்கணும், திறந்த எனக்கு கிடச்சிடும். அவன் முட்டி மோதி கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சாதாரணமான ஒருத்தன் வந்தானா. அவன் வந்து நான் போய் திறக்கிறேன் நானா, சரி போ அப்படின்னு அவன் போகிறான். இப்போ எல்லாம் சொல்லடே, நாங்கள் இவ்வளோ பெரிய ஆட்கள், நாங்கள் இங்கே உட்காந்து மந்திரம் போடுறோம், அதை பண்ணுறோம், எதை பண்ணுறோம், எங்களால் திறக்க முன்ட்டு ஒன்றுமே கிடையாது, நீ போய் என்னடா திறக்கிறேன்னா, நீங்களாம் பேசாமல் நான் போய் திறக்கிறேன்னா இல்லையா, அவன் பூட்டை தொடாமல் திறக்கணும்னு சொல்லிட்டு
அப்புறம் அவன் கிட்ட போகிறான், போகப்போ அவனெல்லாம் கத்துறான், டே என்ன இப்படி போயிட்டு இருக்கிற, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையான்ட்டு. அங்கே போய் பார்த்தா அங்கே பூட்டவே இல்லையான் கதவு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அந்த களத்தில் குதிக்காமையே பேசுறது, அது அவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டம், இந்த வேலை எவ்வளோ கஷ்டம். வேலையில் குதிச்சாதான் தெரியும் அது எவ்வளோ சுலபம்ன்ட்டு, புரியுதா? உழைச்சாதான் தெரியும் அது எவ்வளோ ஈஸின்னு. உழைக்க ஆண்டவர் கிருபை தருவார். புரியுதா உங்களுக்கு சொல்றது? அதனால உழைப்பு அவசியம், வேலை செய்யணும், பாடுபடணும், நம்மால் இயன்ற காரியம். அதிலிருந்து தான் ஆண்டவர் என்ன செய்வார்? நடத்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா, ஆமென். சரி, நேரம் ஆயிடுச்சு, கடைசி பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். அடுத்தது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை சத்துருக்களை கொண்டு ஆண்டவர் போஷித்தார், நடத்தினார். சத்துருக்கள் மூலமாக கொடுத்தார். எவன்லாம் எதிரியா இருக்கிறானோ அவன் மூலமாகவே நமக்கு வரும். சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர். ஆமென். எவன்லாம் நம்ம அடிக்கணும்னு நினைக்கிறான் அவன் மூலமாகவே வரும். தாவீதை கொல்றதுக்கு சவுல் போனான். இந்த சவுல் மேலே ஆண்டவர் இறங்கினாரு. என்னாச்சு? அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி யார் யார் எதிரியா வரானோ அவன் மூலமாகவே நமக்கு தேவையானதை ஆண்டவர் கொடுப்பார். எலிசாவின் நாட்களில் கொடிய பஞ்சம் வந்துருச்சு. எலிசாவின் நாட்களில் கொடிய, அப்போ சீரிய நாட்டு ராஜாவாகிய பெனாதாத் என்ன செய்கிறான்? தன் இராணுவத்தோடு வந்து இஸ்ரவேலை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவில் கொடிய பஞ்சம் உண்டானது, பயங்கரமான பஞ்சம். அந்த பஞ்சத்தில் பெத்த பிள்ளைகள் என்ன செஞ்சாங்களாம்? சமைச்சு சாப்பிட்டாங்க. அந்த கொடுமை பைபிள்லே அங்கே தான் கொடுமையான, பெத்த பிள்ளைகளை சமைச்சு சாப்பிட்ட கொடுமை. அப்போ தேவ மனுஷன் சொல்றார், நாளைக்கு இந்நேரத்தில் ஒரு படி வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும்ன்றார். அப்போ அந்த ராஜாவு கையிலா கொடுக்கிறவன் சொல்றான், வானத்திலிருந்து கொட்டினாலும் நடக்காதுன்றான். இப்போ நடந்து என்ன தெரியுமா? 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை படிங்க. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாகவே தங்கள் பிராணன் விட்டு பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். அல்லேலூயா. இப்போ சீரியா ராஜா என்ன செய்யறான்? அவனுடைய படைகளோட திரளான மக்களோட வந்து அங்கங்க டென்ட் போட்டு குதிரை கழுதை அவைகளுக்கு தேவையான உணவு தானியம், அது மாத்திரமல்ல வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே கூடாரம் போட்டிருக்கிறான். கூடாரம் போட்டு சண்டை போடுறதுக்காக வந்திருக்கிறான். இப்போ என்ன ஆச்சு பாருங்க, எவன் கொல்ல வந்தானோ அவனுடைய காதுகளிலே ஆண்டவர் இரைச்சலை கேட்க பண்ணினார். என்ன இரைச்சல்னா? குதிரையின் சத்தம், இராணுவத்தின் சத்தம், ரதங்களின் சத்தத்தை கேட்க பண்ணினார். இப்ப யார் இந்த காரியத்தை செய்யறா? கர்த்தர் கேட்க செய்கிறார். ஆமென். அதை கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு பயம் வருது. ஐயோ, நம்ம எதிரிகளாகி இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க சில பேரை கூட்டிட்டு நம்மோட சண்டை போட வராங்க, நம்மால் அவங்களோட சண்டை போட முடியாதுரா, நம்ம எந்த தப்பிச்சு ஓடி போனா போதுன்னு சொல்லி என்ன செஞ்சான்? அந்த ராத்திரியில அந்த ராத்திரில ஒருவரோட ஒருவர் பேசி, ஒருத்தர் 2 பேர் அல்ல, ஹோல் ஆர்மி என்னாச்சுங்க, அந்த இடத்தை அப்படியே விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஜீவன் மாத்திரம் தப்பும்படி தளதறிக்க ஓடி போனார்கள். அப்ப அந்த காலத்துல பஞ்சம், குஷ்டரோகிகள் வெளியே இருக்கிறானுங்க. அந்த வெளியே இருக்கிற குஷ்டரோகிகள் உள்ள வந்து
அவங்க யோசிக்கிறான், பாளையத்துக்கு போனா அங்க ஊருக்குள்ள போனா அங்க நம்மளை கொண்டு விடுவான் தீட்டு, நம்ம இங்கேயே கடந்து பட்னியில சாகிறத விட எதிரிகளுடைய டென்ட்டுக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லி அங்க போய் பார்த்தா, முதல் கூடாரத்துக்குள்ள போய் பார்த்தானுங்க. அங்க என்ன இருந்துச்சு படிங்க, அந்த வசனம் என்ன? 7-8 படிங்க சீக்கிரம். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து, ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசித்து, புசித்து குடித்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக் கொண்டு போய் ஒளித்து வைத்து வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து. சரி பாருங்க, போய் புசித்து குடித்து, என்னத்தை புசிச்சாங்க? சாப்பாடு, அப்பம், உணவு, தானியம். குடிச்சது என்ன? திராட்சை ரசம், தேன், எல்லாம் அங்க இருக்குது உணவு. ஆமேன். ஒரு மிலிட்ரிக்கு சாப்பாடு எப்படி கொடுப்பாங்க? மிலிட்ரி சாப்பாடும்பாங்க இல்லையா? ஆளுங்க இப்போ வயசானா கூட மிலிட்ரி ஆள் திடகாத்திரமா என்ன சொல்லுவாங்க, ஒரு மிலிட்ரிங்க. மிலிட்ரியில் சாப்பாடு எப்படி இருக்கும்? நல்லா வயனமாக கறி மீன் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? எக்ஸசைஸ் பண்ணி எல்லாம் ஆளுங்க பெருசு பெருசாக இருப்பாங்க இல்லையா? நம்ம ஆனந்த பிரதர் ஊரில் எல்லாம் மிலிட்ரிக்காரங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? நல்லா திடகாத்திரமாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு ஏற்ற வீட்டு ஒரு தாத்தா இருக்கிறார், 84 வயசு, நம்ப மாட்டீங்க, இன்னும் ஆக்டிவாக வாக்கிங் போகிறாரு. ஆமேன். காரணம் மிலிட்ரிம்பார். அந்த மாதிரி மிலிட்ரியில் இருக்கிறவனுக்கு நல்ல சாப்பாடு, எல்லா சொத்து, அந்த நகை, பணம், மாற்று வஸ்திரம் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ஆமேன். இப்போ பாருங்க, சத்துருக்கள் மூலமா ஆண்டவர் கொடுக்கிறார். அவன் தூங்கிட்டு இருந்தவனுக்குள்ள சத்தம் கேட்டு என்ன செய்யறான்? வந்ததெல்லாம் அப்படியே விட்டுட்டு தலதறிக்க ஜீவன் தப்ப ஓடி போறான். பாளையத்துக்குள்ள போய் பார்த்தா சாப்பாடு, ஜூஸ், அது இதெல்லாம் இருக்குது. அப்புறம் என்ன இருக்குதுங்க? தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, மாற்று வஸ்திரம், என்னென்ன தேவை எல்லாம் அங்க இருக்குதுங்க. கழுதை, குதிரை எல்லாம் இருக்குது. அப்போ யார் மூலமா ஆண்டவர் கொடுக்கிறாரு? சத்துருக்கள் மூலம். எவன் நம்ம கொல்ல வரானோ, எவன் எதிரியா வரானோ, அவன் கொண்டு வந்ததெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. God will provide through our enemies. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய பிள்ளைகள் போஷிக்கப்படணும், அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், அவருடைய பிள்ளைகள் சுகித்திருக்கணும். அதற்காக சத்துருக்கள் கையில் இருக்கிறத பிடுங்கி நம்ம கையிலே ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு பெரிய அரண்மனை இருக்குது, அல்ல குடி இருந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அவனுக்குள்ள ஒரு பலவீனம் வந்து, வியாதி வந்து, ஊரை விட்டு ஓடி போனான்னா எப்படி இருக்கும்? அந்த வீடெல்லாம் நமக்கு தான். அவர்கள் தேடி தேடி சம்பாதித்ததை நீ கர்த்தருக்கென்று நியமிப்பாய். அல்லேலூயா. அவன் பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருப்பான், அது எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆக சத்துருக்களை கொண்டு நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே, the Lord will provide. ஆமென். குழந்தையா இருக்கிறதுல கடைசி வரைக்கும் ஆண்டவரை நடத்த வல்லவர் நீங்களும் நானும் விசுவாசிச்சா அவர் நடத்துவாருங்க. எப்படி நடத்துவார்? மனிதர்களை கொண்டு நடத்துவார். அவரே அற்புதங்களை செய்து நடத்துவார். நம்முடைய உழைப்பை கொண்டு நடத்துவார். எதிரிகள் கையிலிருந்து பிடுங்கி கொடுத்து நடத்துவார். ஒன்று தெரியும், the Lord will provide. கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளை, அன்றைக்கல்ல இன்றைக்கும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Praise God. Hallelujah. ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை, வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.